வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம சென்னையோட மிகப்பெரிய அடையாளம் அப்படின்னா மெரினா பீச்சுங்க. அந்த மெரினா பீச்சை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. உலகத்தோட 2வது மிகப்பெரிய பீச், இந்தியாவோட நம்பர் 1 நீளமான பீச் அப்படின்னு பல ரெக்கார்டுகளை கொண்ட நம்ம மெரினா இயற்கையாவே அமைஞ்சதுங்க. வங்காள விரிகுடாவோட அழக நமக்கு கொடுத்த மெரினாவுக்கு ஒரு சல்யூட். சவுத்ல பெசன் நகர்ல இருந்து நார்த்ல சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வரைக்கும் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்டது நம்ம மெரினா. எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்தாலும் நம்ம மெரினா பீச்சை ஈஸியா ரீச் ஆயிடலாங்க. சில நேரங்களில் நமக்கு மனசு சரியில்லைன்னா மெரினா தான் டாக்டர். 18th செஞ்சுரிக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பே ஆஃப் பெங்கால்ல கிருஷ்ணா கோதாவரி நதிகள்லேருந்து 8000 கியூபிக் மீட்டர் மணல் வந்து தென் பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதனால இப்ப நம்ம ஜஸ்ட் லைக் தட் போய் குளிக்கிற மாதிரி அப்ப போய் பீச்ல குளிக்க முடியாது. நல்ல வேலை அப்ப பிறக்கல. 1875ல மெரினா பீச்ல எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாத காலகட்டத்தில் சென்னை துறைமுகத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸ் டிசைட் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டோட செவுரு வரைக்குமே கடல் அலைகள் வந்து அடிக்குமா. இதை ஸ்டாப் பண்றதுக்கு முதல் வேலையா தென் பக்கத்துல ஆற்று மணல் சேர்றதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய செவுரை கட்டினாங்க. பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருந்திருக்கும். ஹார்பர் கட்டுறதுக்காக மணலை தடுத்ததுனால ஒரே வருஷத்துல 40 சதுர கிலோமீட்டர் மணல் குவிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 40 சதுர கிலோமீட்டர் மணல் குவிஞ்சதுனால கடல் உள்வாங்கி பீச் கரையோட நிலப்பரப்பு அதிகமாயிருக்கு. வெள்ளக்காரங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. மவுண்ட் ஸ்டூவர்ட் அண்ட் பின்ஸ்டர் 1881ல இவர் மெட்ராஸ் மாகாணத்தோட கவர்னரா இருந்தாரு. ஒரு டைம் இவர் துறைமுகத்துக்கு இந்த பக்கம் இருந்த மெரினா பீச்சை பார்த்து அசந்துட்டாரு. இவ்வளோ நீளமான பீச் மணல் பரப்போட அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த மணல் பரப்புல ஒரு நீளமான ரோடு போட்டார். இந்த ரோடு முன்னாடி எல்லாம் எப்படின்னா பெசன் நகர் வரைக்கும் போகுமா. அப்படியே இருந்திருக்கலாம், நானும் ஈஸியா வீட்ல இருந்து பீச்சுக்கு போயிருப்பேன். மெரினா பீச் இந்த நேம் எப்படி வந்துச்சு தெரியுமா? கவர்னர் மவுண்ட் ஸ்டூவர்டுக்கு இட்டாலியில இருக்கிற பால்மரோ பீச் ரொம்ப பிடிக்குமா. இந்த பீச்சோட ரியல் நேம் பாத்தீங்கன்னா பால்மரோ மெரினா. நம்ம மெரினா பீச்சும் அந்த பீச் மாதிரியே நீளமாவும் அழகாவும் இருந்ததுனால மெட்ராஸ் மெரினா அப்படின்னு பேர் வச்சாராம். மெரினா அப்படின்னா இத்தாலியில வந்து கடல் சார்ந்த இடம் அப்படின்னு அர்த்தமா. கடலுக்கு எதுக்கு கடல்னு பேர் வச்சாங்க? மெரினா புரட்சி அதே மெரினால ஏற்கனவே நடந்திருக்கு தெரியுமா? மயிலாப்பூர்ல இருந்து கிண்டி வரைக்கும் ரயில்வே பாதையை மெரினால போடுறதுக்காக 1890ல பிரிட்டிஷர்ஸ் பிளான் பண்றாங்க. அதுக்காக மெரினால எல்லா இடத்தையும் கையகப்படுத்துறதுக்கு பிளான் போட்டு அந்த விஷயம் தெரிஞ்சு சுவாமி விவேகானந்தரோட சிஷ்யர் கிருஷ்ணசுவாமியோட தலைமையில மெரினால ஒரு புரட்சி வெடிச்சுது. அதை பார்த்து பிரிட்டிஷர்ஸ் மிரண்டு போனாங்க. நம்ம ஆளுங்க ஏற்கனவே புரட்சி பண்ணிட்டாங்களா? சென்னையோட மிக முக்கியமான அடையாளம் அப்படின்னு மாறி போன மெரினா பீச் தான் நாட்டிலேயே அதிகமா கூட்டம் வர பீச் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிருக்கு. வீக் டேஸ்ல பாத்தீங்கன்னா 25,000 பேரும், வீக்கெண்ட்ல 50,000 பேரும் வருவாங்களாம். மெரினால இருக்கிற உலக புகழ் பெற்ற உழைப்பாளர் சிலைக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரியே இருக்கு. 1923ல இந்த சிலை இருந்த இடத்துல தான் இந்த நாட்டோட மிகப்பெரிய தொழிலாளர் கூட்டமும் பேரணியும் நடந்துச்சு. அதோட நினைவா ஜனவரி 25, 1959ல உழைப்பாளர் சிலையை அந்த இடத்துல வச்சாங்க. இவ்வளவு பெரிய ஹிஸ்டரி இருக்கா? மெரினா பீச் சென்னையோட மிகப்பெரிய அடையாளமா மாறினதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. இந்த மெரினா பீச்சில் தான் நம்மளோட புகழ்பெற்ற பெரிய பெரிய தலைவர்களோட நினைவிடங்கள் இருக்கு. நம்ம மெரினா பீச்சுக்கு போயிட்டு சுண்டல்லாம் சாப்பிட்டு அப்படியே பெருந்தலைவர்களோட நினைவிடங்களுக்குலாம் போயிட்டு வர சுகம் இருக்கே. மெரினாவோட மிகப்பெரிய அட்ராக்ஷன் லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தங்களோட ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக 1796ல கட்டினாங்க. அதுக்கப்புறம் 1844ல 2வது தடவை கட்டினாங்க. 1894ல மறுசீரமைப்பு பண்ணாங்க. இப்போ இருக்கிற மாடலை 1977ல கட்டி முடிச்சாங்க. இந்த உலகத்திலேயே லிஃப்ட் இருக்கிற லைட் ஹவுஸ்ல இதுவும் ஒண்ணு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்.